ஃபேக் வெட்டிங்னு நீங்கள் போட்டு பாருங்கள். பேங்கரில் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பர்பஸ் என்ஜாய் ஃபீல் த ஃபேக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் மேரேஜுக்கு உள்ளே போகிறீங்க, கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, பன்னீர்லாம் தெளிக்கிறாங்க, ஃபேக்கு. மேடை எம்டியாக இருக்கும், யார் வேணால் போய் உட்காந்துக்க. சாப்பாடு இருக்கும், ஒயின் வரும், எல்லாம் வரும், நீ என்ன வேணால் பண்ணிக்க, சுற்றிக்க, எல்லாம் பண்ணிக்க. எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபேக் வெட்டிங் அதை விடுங்க. காரு எவ்வளோ பேர் வாங்குகிறோம் எல்லாமே. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம இந்தியன்ஸ் மாதிரி பண்ணுறது வழியிலே இல்லை. இன்னொன்று, நம்ம கல்யாணத்தை வந்து 40 வருஷம் வருமானத்தை 40 வருஷம் சேவிங்ஸை அப்பா அம்மா போடுறாங்க, ரைட்டா? அப்போது செலவு பண்ணுறோம், செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதாவது செலவு வேறு, இன்ஃப்ளேஷன் வேறு. நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த வருஷம் நீங்கள் வந்து 7% பண்ணுறீங்க உங்கள் செலவு. அடுத்த வருஷம் ஃபார்மா டேப்லெட்ஸ் மட்டும்தான். என்றைக்குமே நீங்கள் விலை கேட்க மாட்டீங்க. யாருக்கா தெரியுமா? உங்களுடைய அமிர்தாஞ்சன் பாட்டில் இருக்குல்ல, அதோட 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைன்னு யாருக்கா தெரியும்? கேட்க மாட்டீங்க. விலையை அங்கே நீங்கள் கேட்க மாட்டீங்க. டேப்லெட்ஸில் கேட்க மாட்டீங்க. ஹாஸ்பிட்டலில் கேட்க மாட்டீங்க. ஆனால் 16% எவ்ரி இயர் இட் இஸ் க்ரோ.